சதுரகிரியாருக்கு சாப்பாடு கொடுத்தவர், அந்த காலத்தில் பசு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு சாப்பாடு கொடுத்தவர் சதுரகிரியாருக்கு சுந்தர மூர்த்தி ரெட்டியார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆயிட்டாங்க. இவருக்கு இங்கே ஜீவசமாதி. இவர் ஒரு பாத்திரத்துலேருந்து சதுரகிரியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் தூக்குச்சட்டியை கொண்டுட்டு மேலே போயிட்டார். இவர் வீட்டுக்கு அடிப்பாங்கன்னு சொல்லி, ஏன்னா அந்த காலத்தில் வெங்கல தூக்குச்சட்டிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ இவர் நேராக போய் தேடி கண்டுபிடிச்சி மேலே போகிறப்ப சுந்தர மகாலிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு இருந்திருக்காரு. சாமி, என்ன சாமி சாப்பாடு சாப்பிட்டுட்டு கடைசியில் தூக்குத்தடிச்சியை கொண்டு வந்துட்டேன்னு கேட்குறப்ப, எப்பா உன்னோட சாப்பாடு அருமையாக இருந்துச்சுப்பா, கம்மங்கஞ்சி தயிர் ஊற்றி கொடுத்துருக்காரு. அதனால் அதை அந்த பசி மயக்கத்தில் சாப்பிட்டதும் அப்படியே தூக்கம் வந்துச்சுப்பா, எந்திரிச்சு நடந்து வந்தேன், கடைசியில் மேலே வந்துட்டேன்னு இருக்கார். உடனே அவர் அந்த தூச்சட்டியை கொடுத்து, நீ போய் உங்கள் ஊரில் இதை வச்சுக்கிட்டு இது அன்னப்பாத்திரமாக நினச்சி சாப்பாடு எடுத்து போடு, அல்ல குறையாமல் வந்துட்டுருக்குன்னு இருக்காரு. அது பிறகு அதே மாதிரி ஒரு ஊரில் எடுத்து போட்டு சாப்பாடு எடுக்க குறையாமல் வந்திருக்கு அன்னப்பாத்திரம். இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக வயக்காடுகள் இருக்கும். இந்த ஊர் பேர் கூவலாபுரம். ரெட்டியார்கள் பாத்தியப்பட்டது. இவர் ரெட்டியார்னால் அந்த காலத்து ரெட்டியார்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில். இவர் ஜீவ சமாதியாக இருக்கார். விளைச்சல், குழந்தை இல்லாதவங்க இங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. அன்னதானத்துக்கு இங்கே சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து கொடுத்தா போதும். அரிசி, பருப்பு, காய்கறிகளுக்கு நீங்கள் இது பண்ணால் போதும். கண்டிப்பாக நல்லது. பௌர்ணமி, அமாவாசையில் விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலில் நீங்கள் 3வது நாள் ஆடி அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் இங்கே நீங்கள் பிரார்த்தனை பண்ணி மடிப்பிச்சை எடுத்து, சாதுக்கள் சாப்பிடுவாங்க, அவங்ககிட்ட மடிப்பிச்சை எடுத்து குழந்தை வரத்துக்கு வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுந்தர மகாலிங்கமும் இந்த சுந்தரமூர்த்தி ரெட்டியார் அவர்களுக்கு ஜீவசமாதி, இவங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அது பிறகு உங்கள் பிரார்த்தனைகள் இங்கே அன்னதானத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அரிசி, எண்ணெய், காய்கறி, பருப்பு எல்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்ப உன்னதமான இடம். தெய்வ சாநித்தியம் ஹெவியாக இருக்குது. இன்றைக்கு வரையும் பூஜை குறையாமல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு இங்கே உங்களோட கஷ்டங்களையும் மனக்குறைகளையும் தீர்த்துக்கோங்க. தொழில் அமோகமாவோடும். குழந்தைகளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் இங்கே பிரார்த்தனை பண்ணி இந்த விபூதியை வாங்கிட்டு போய் தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா, ஜவ்வாதி விபூதி இல்லை பஞ்சகவிய விபூதி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சேவினை பில்லி சூனியம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இங்கே அமாவாசை அன்னைக்கு அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய், இளநீ, தேன், ருத்ராஜ மாலை வாங்கிட்டு போட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த விபூதியை வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இன்றும் வாழும் தெய்வமாக இருக்கிறார் சுந்தரமூர்த்தி ரெட்டியார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எல்லோரும் உலக மக்கள் சேமடையணும். இப்போ உள்ள விபத்துகள், புயல், இதிலேருந்து எல்லாரையும் காப்பாற்றி கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாருக்காண்டியும் என்னோடய வெல்விசர், என்னோட கூட இருக்கிறவங்க எல்லாருக்காண்டியும் நான் பிரார்த்தனை செய்திருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். சிரஞ்சீவ சிரஞ்சீவ சுகி பவ சுகி பவ, சிரஞ்சீவ சிரஞ்சீவ சுகி பவ சுகி பவ, சிரஞ்சீவ சிரஞ்சீவ சுகி பவ சுகி பவ. மிருத்யுஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமக. திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் ஒருவார் வந்தனா மிருத்யோர் மிருத்யும் மமாமிர்தாதே. சிரஞ்சீவ சிரஞ்சீவ சுகி பவ சுகி பவ, சிரஞ்சீவ சிரஞ்சீவ சுகி பவ சுகி பவ. வாழ்க வளமுடன்.